ஒரு குறள், முக்கியமான குறள். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இப்போ நான் அதுக்கெல்லாம் பொதுவாக நம்ம புலவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, யார் யார் எதை சொன்னாலும் அது உண்மையான அர்த்தன்றதை நீ தெரிஞ்சுக்கிறது தான் அவங்களுடைய அறிவு. அதை சொல்ல வரல, வள்ளுவர். அது எல்லாருக்கும் தெரியும். மெய்ப்பொருள் காண்பது தான் அறிவு. உதாரணம் சொல்லிட்டு விளக்கணும். இப்போது வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை, அது வள்ளலாருடைய அனுபவம். மாணிக்க வாசகர் அரும்பெரும் ஜோதினார், வள்ளலாறு அருட்பெருஞ்சோதி, திருமூலர் அருட்ஜோதினார். அப்போ இந்த மாதிரி அனுபவங்கள் இது வரலாறு அனுபவம், பரிபூர்ண அனுபவத்தை இருக்குது. இறைவன் அருட்பெருஞ்சோதியாக இருக்கிறார். அங்கே தான் பரிணாமம் முற்று பெறும், ஆன்மீக பரிணாமம். இது அவருடைய அனுபவம் இல்லைங்களா? இது வரலாறு அனுபவம். தனு கரணாதிகள் தாம் கடந்து அறியும் ஒரு அனுபவமாகும். தனுன்னா உடல். இந்த உடம்பு தான் நான் அப்படிங்கிற உணர்வு தான் அடிப்படையில் நமக்கு போனோம். இந்த உணர்வு இருக்கிற வரையில் ஞானத்துக்கு வழி ஏற்படாது. அடுத்தது மனம். மன நினைப்பு மரபோடு இருக்கிற வரையில் கடவுள் கடவுள் அனுபவம் ஏற்படாது. ஆக இந்த உடல் உணர்வு, மன உணர்வு, இது எப்படி ஜீவன் உணர்வு, நம்ம எப்போ போகும், எப்படி போகும், இது மூணு நம்ம கடந்து அனுபவம் ஆகிய அப்போ அற்புதங்கள் என்பது அனுபவம். வரலாறுடைய அனுபவம். அவர் நிறைந்த பெருவெளியேற்றார். இயற்கை உண்மையும் இயற்கை விளக்கமும் இயற்கை இன்பமும் நிறைந்த ஒரு பெருவெளி அனுபவம். அதை மக்களுக்கு சொல்ல முடியுமான்னா நிச்சயமாக முடியாது. ஆனால் ஏதான ஒரு வகையில் உபாயமாக சொல்லி ஆகும், எப்படியாவது ஒரு வகையில் சொல்லணும். அப்படி ஒரு வகையில் சொல்லப்பட்டது தான் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. அது வாய் கேட்பது. வள்ளலார் வாய் வழியாக கேட்டது. உங்களுக்கு அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை எப்படி தெரியும்? இப்போ வள்ளலார் வாய் வழியாக சொன்னார், அது எழுதி வச்சுட்டாங்க, வழி வழியாக வந்தது. ஆனால் அது உங்களுடைய அனுபவம் கிடையாது. வரலாறுடைய அனுபவத்தை அப்படியே தர முடியாது. அதை சொல்லாக்கி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உள்ளே போய் நீங்கள் பார்த்தா தான் உண்டு. அதை விட்டுட்டு அற்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை ஒரு கோடி முறை சொன்னாலும் அனுபவத்துக்கு வராது. காரணம், நீங்கள் கேட்ட அற்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை சொல்லு, அது வாய் கேட்பினும், வாய் வழி கேட்டது. ஆனால் அறிவுன்றது ஆன்மா. அனுபவங்கிறது அவங்கவுங்க அனுபவிச்சுட்டு அப்படிதான். இப்போ நீங்கள் ஒரு ஜாங்கிரி சாப்பிட்றீங்க, அது இனிப்பாக இருக்குங்க. ஐயா ஒரு ஜாங்கிரி சாப்பிட்றாரு, நீங்கள் நல்லா இருக்குதுன்றீங்க, நான் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நீங்கள் கொஞ்சம் புட்டு கொடுத்தா தான் உண்டு. இல்லைப்பா நல்லா இருக்குப்பா அப்படின்னா கேட்க நல்லா இருக்கும். நான் அனுபவிக்க முடியாத சக்கரை பேப்பரில் இனிப்பு எழுதுனாப்புல இந்த பொருளையே அனுபவித்து பார்த்தா தான் தெரிஞ்ச முடியும்னா, மெய்ப்பொருளை சொன்னது அவர் சொன்னது எப்படி இது பண்ண முடியும்? அதான் வாய் கேட்பினும் அப்பொருள். அந்த வாய் கேட்ட அந்த உபாய பொருளை மெய்ப்பொருளாக அப்படின்னா உன்னுடைய அனுபவத்துக்கு வருகின்ற பொருளாக காண்பது எது? அறிவு என்கின்ற ஆன்மா. உங்களுடைய ஆன்மாவில் தான் அதை பார்க்கணும். அதுதான் அறிவு. அறிவுனாலும் ஆன்மானாலும் உணர்வுனாலும் ஒன்று தான். ஆக உங்கள் சொந்த சுயானுபவத்தில் அருட்பெருஞ்சோதி அனுபவிக்கணும். அது மௌனம் அனுபவிக்கிறது. அங்கே வாசித்து காணோனாதது, பூசித்து கூடோனாதது, வாய் விட்டு பேசோனாதது. உங்கள் நம்பர் தான் தேடினேன். மாநாடு கூப்பிடலான்னு நினச்சோங்க. எங்கே மாநாடு? சேத்துப்பட்டா பச்சை பஸ் கல்லூரி காலேஜ் ஆஃபீஸ். அப்படி அடுத்த போயிட்டு வரீங்களா? போயிட்டு மதியம் வரும். அப்படியா? அதே நான் காலையில் பார்த்தவங்களை காணோம். சரி. என் நம்பர்
போயிட்டு இருன்னு சொல்லி சிஸ்டர் இல்லை நாங்கள் சேவ் பண்ணாமல் விட்டுருக்கீங்க அன்னைக்கு சேவ் பண்ணல நீங்கள் அறிவு நம்ம தான் அறிவு மெய்ப்பொருள் காண்பது அறிவு அறிவு அப்படின்னா அந்த அறிவினுடைய தன்மை அப்படி தான். அது தன்னுடைய அறிவுன்றது தான் ஆன்மா, அதுதான் நம்முடைய சுயம். உங்களுடைய சுய அனுபவத்தில் தான் பார்க்கணும். ஏன்னா நமக்குள்ளதான் அற்புதம் பரிபூர்ணமாக இருக்கும். நிச்சயம் புதுசாக அவரை நம்ம கிரியேட் பண்ணணும். இயற்கையில் இருக்கு அவர் இருக்கார். தெரியாமல் கண்டுபிடிக்காம அது வந்து தூண்டி விடுவதற்காகத்தான் ஒரு சொல் என்கின்ற உபாயமாக வந்து மற்ற அற்பக்குற்ற ஆன்மாக்கள் வழியாக வந்து அது எப்படி இருந்தாலும் நீங்கள் தான் உணரும். அது வேறு யாரும் உணர முடியாது. அதுக்கு வழியை தான் காட்டுவாங்க. உங்களுடைய முயற்சி தான் இருக்கு. நம்முடைய முயற்சியில் எல்லாத்துக்கும் வரலாறு கருணை செய்யலாம்னு 800 கோடி மக்களுக்கு கருணை செய்யலாமே. ஏன் அவர் அந்த காலத்தில் கல்யாண பெருமான சுற்றி எத்தனை பேர் இருந்தாங்க, அவனுக்கெல்லாம் கொடுத்துருக்கக்கூடாதா? ஏன் அற்பம் மட்டும் கொடுத்து நீ படித்து நீ முயற்சி நீ மேலே அவரால் முடியாது இல்லை முடியும். என்ன இறைவனோட கூட முடியணும். ஆனால் இறைவனே செய்ய மாட்டார். என்ன இறைவன் தான் இந்த ஜீவனாக இருக்கார். அனுபவ ரீதியாக தான் இறைவன் வருவார்.